நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த முதற்கட்ட வெற்றி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வந்தோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் 40 பேரும் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பாஜக 3ஆம் முறை ஆட்சி அமைக்கும் என்பது சாத்தியமில்லை என்று கூறிய அவர், பிரதமரும் பாஜகவும் 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனைகளை கூற எதுவும் இல்லாத நிலையில் மக்களை பிளவுபடுத்த மதவாத பிரச்சினைகளை தூண்டும் வகையில் வாக்கு சேகரிக்கிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். தூத்துக்குடியில் குடிபோதையில் நண்பர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி வாலிபரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் சண்முகபுரம் விவேகானந்தா நகரை சேர்ந்தவர் செல்வகுமார் மகன் மாரியப்பன். மீனவரான இவர் ஜாகிர் ஹுசேன் நகரில் உள்ள முட்புதர்கள் அடங்கிய பொது இடத்தில் வைத்து நண்பர்கள் சிலருடன் மது அருந்திய போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகராறில் ஆத்திரமடைந்த அவரது நண்பர்கள் மாரியப்பனை இரும்பு கம்பியால் தாக்கியதில் மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாளமுத்து நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆதாம் அலி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலத்தில் இருந்து கருப்பூர், தின்னக்கோட்டை, ஜோலார்பேட்டை வழியாக சென்னை செல்லும் பிரதான ரயில்வே பாதை செல்கிறது. இந்த பாதையில் நூற்றுக்கணக்கான ரயில்கள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் ஓமலூர் அருகே உள்ள தும்பிப்பாடி கிராமம் ரெட்டியூர் அருகே ரயிலில் அடிபட்டு ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. சடலம் துண்டு துண்டுகளாக சுமார் 500 அடி தூரம் வரை சிதறி கிடந்ததால் இறந்தவர் யார் என்பது குறித்து அடையாளம் தெரியவில்லை. இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சேலம் ரயில்வே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இறந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்தும், இவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்து தண்டவாளத்தில் வீசி சென்றனரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் புதிய நீதிக்கட்சி தலைவருமான கே.சி. சண்முகம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் 98% நேர்மையாக நடைபெற்றது. அதேவேளையில் அணைக்கட்டு தொகுதி, பீஞ்சுமந்தை மலை கிராமங்களில் எஸ்டி பிரிவு மக்கள் வசிக்கும் 3 ஊராட்சிகளில் தங்களை வாக்கு கேட்க அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ஏ.சி. சண்முகம், தேசிய ஜனநாயக கூட்டணி வாகனங்களை மட்டும் காவல்துறையினர் சோதனை செய்தனர், ஆளும் கட்சியினர் வாகனங்களை அவர்கள் சோதனை செய்யவில்லை என்று கடுமையாக சாடினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குடியூர் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தேன்கனிக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் கெளமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முருகேசன் என்பவர் வீட்டில் 30 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து முருகேசனை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கலிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை நோக்கி 2 வயது குழந்தை உட்பட 5க்கும் மேற்பட்டோர் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது புதுக்கோட்டை சிப்காட் என்ற பகுதியில் சாலையின் குறுக்கே நடந்து வந்த பெண்மணியால் கார் ஓட்டுநர் பிரேம் விபத்தை தவிர்ப்பதற்காக இடதுபுறம் காரை திருப்பியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 வயது குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் 6 பேர் பலத்த காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து வெள்ளனூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.